ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 28ஆம் நாள் 12/3/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள், வெற்றிகள், செல்வங்கள், நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டி இஷ்ட தெய்வங்களை, குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள், பெரியோர்கள், தாத்தா பாட்டி, அத்தை மாமா, வயதிலே மூத்தவர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த குருமார்கள், ஆசிரியர்கள், இவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நம் இந்த வியாழக்கிழமைகளிலே ஆசாரசீராக ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்றதாகிய வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்வித்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யலாம். அதேபோல் சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி யமனுடைய திசையாகிய தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்திக்கும் மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து அடியவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. நாம் இந்த இறை வழிபாட்டிலே ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். தினமும் நாம் காலை மாலையிலே ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டும். இப்போ எல்லாருக்கும் வேலைப்பளு, வெள்ளிக்கிழமையில் கூட கோயிலுக்கு போகிறது நேரமில்லை என்று சொல்லுகிறவர்களையும் பார்க்கிறோம். அந்த நேரத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு 5 நிமிடங்கள் இந்த இறை வழிபாட்டிலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்றாடம் நாம் இந்த பிரார்த்தனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுது நம்மை நாடி வருகின்ற தீமைகளெல்லாம் இந்த இறை அருளினாலே விலகிவிடுமாம். அவ்வாறு இந்த வியாழக்கிழமையிலே வியாழ பகவானையும் வழிபாடு செய்து தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்வதோடு இந்த இஷ்ட தெய்வங்கள், எங்களுடைய குலதெய்வங்கள், அப்பா, அப்பாடைய அப்பா, தாத்தா, பரம்பரையாக வழிபட்ட தெய்வங்கள், பாரம்பரிய தெய்வம், குலதெய்வம் என்று போற்றுவோம். அந்த குலதெய்வங்களையும் வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வாழ்வில் உயர்வுகளையும் தரக்கூடியது. இந்த இறை வழிபாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் வெறுங்கையோடு போகக்கூடாது. வீட்டிலே, வளவிலே, தோட்டத்திலே மலர்ந்திருக்கின்ற மலர்கள், அந்த மலர்களை பறித்து மஞ்சள் தண்ணீரிலே சுத்தமாக கழுவி அதனை ஒரு சுத்தமான பாத்திரத்திலே கொண்டு சென்று பூஜைக்கு, அர்ச்சனைக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது இந்த நாளும் மலர் கொண்டு செல்லுகின்றவர்களுக்கு எல்லா சிறப்புகளையும் கொடுப்பான். அதைத்தான் தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாள்.
விநாயகப் பெருமானுக்கு தினந்தோறும் இவ்வாறு வழிபாடுகள் செய்கின்றவர்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமற் சார்வர்த்தமன். இவ்வாறு இந்த நல்ல எண்ணங்களோடு நாம் இறை வழிபாடுகளை செய்து இறையருளையும் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து சுபம்.